இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. சுங்கை கோலோக் தாக்குதல் 17 நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர். தாய்லாந்தின் சுங்கை கோலோக் மாவட்ட அலுவலகத்தில் கடந்த சனிக்கிழமை நடத்தப்பட்ட குண்டுவெடிப்பு மற்றும் துப்பாக்கிச்சூடு தாக்குதலில் தொடர்புடையதாக சந்தேகிக்கப்படும் 17 நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர். 2 தன்னார்வ பாதுகாப்பு பணியாளர்கள் கொல்லப்பட்ட அத்தாக்குதலில் தொடர்புடைய 17 நபர்களை போலீசார் அடையாளம் கண்டுள்ளதாக 9வது பிரிவு போலீஸ் தலைவர் பியாவத் செலர்மசி தெரிவித்தார். அத்தாக்குதலில் ஈடுபட்டதாக சந்தேகிக்கப்படும் அனைத்து சந்தேக நபர்களும் முந்தைய குற்றப்பதிவுகளை கொண்டிருந்தனர் என்றும் கைது ஆணை இருப்பதால் அவர்கள் போலீசாரால் தேடப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். சந்தேக நபர்கள் அனைவரையும் கைது செய்வதற்கான முயற்சிகளை போலீஸ் தீவிரப்படுத்தி வருவதாக பியாவத் குறிப்பிட்டார். உள்ளூர் வாசிகள் மற்றும் சுற்றுலா பயணிகளிடையே பாதுகாப்பை அதிகரிக்கவும் தொடர் கட்டுப்பாடுகளை போலீஸ் மேம்படுத்தி வருவதாக அவர் விளக்கினார். கடந்த சனிக்கிழமை நடத்தப்பட்ட குண்டு வெடிப்பு மற்றும் துப்பாக்கிச்சூடு தாக்குதலில் 5 பலியானதுடன் 13 பேர் காயமடைந்தனர். இலங்கை வேலை நிறுத்த போராட்டத்தை நடத்த தீர்மானம். நேற்று இலங்கை கொழும்புவில் நாடளவிலான வேலை நிறுத்த போராட்டத்தை நடத்த அரசாங்க மருத்துவ அதிகாரிகள் சங்கம் தீர்மானித்துள்ளது. நேற்று முன்தினம் அனுராதபுரம் போதனா வைத்தியசாலையில் கடமையில் இருந்த பெண் வைத்தியர் ஒருவர் பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளானதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாக இந்த வேலை நிறுத்த போராட்டத்தை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. வேலை நிறுத்தத்திற்கான போராட்டம் நடைபெறுகின்ற போதிலும் அவசர மருத்துவ சேவைகள் எந்த வகையிலும் பாதிக்கப்படாமல் இருப்பதை உறுதி செய்ய தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக அத்தொழிற்சங்கம் தெரிவித்துள்ளது. இதனிடையே குழந்தைகளுக்கான வைத்தியசாலைகள், மகப்பேறு மருத்துவமனைகள், சிறுநீரக சிகிச்சை பிரிவுகள், தேசிய மனநல நிறுவனம், முப்படை வைத்தியசாலைகளிலும் இந்த வேலைநிறுத்த போராட்டத்தை செயல்படுத்த வேண்டாம் என்று அச்சங்கம் தீர்மானித்துள்ளது. 3R குறித்து பதிவேற்றம் செய்த ஆடவர் மீது MCMC விசாரணை. 47 வயதான உள்நாட்டு ஆடவர் ஒருவர் மீது மலேசிய தொடர்பு மற்றும் பல்லூடக ஆணையம் MCMC விசாரணை மேற்கொண்டு வருகிறது. மத உணர்வை தூண்டும் 3R எனப்படும் இனம், மதம் மற்றும் அரச குடும்பம் தொடர்பிலான போலி உள்ளடக்கத்தை சமூக ஊடகத்தில் பதிவேற்றம் செய்ததாக சந்தேகிக்கப்படுகிறது. ஆயர்குடிங் பள்ளிவாசலில் ஒளிபெருக்கியின் வாசிக்கப்பட்ட தொழுகை அச்சமயத்தில் அனுமதிக்கப்படவில்லை என்று இம்மாதம் 9ஆம் தேதி தமது முகநூல் பக்கத்தில் அந்த உள்ளடக்கம் பதிவேற்றம் செய்யப்பட்டதாக நம்பப்படுகிறது. வியாழக்கிழமை பேராக் தைப்பிங்கில் உள்ள போலீஸ் நிலையத்தில் அச்சந்தேக நபரிடம் இருந்து வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டு தொடர் விசாரணையும் நடத்தப்பட்டது. தடயவியல் பரிசோதனை நடவடிக்கைக்காக அந்நபரின் கை தொலைபேசியையும் சிம் அட்டையையும் போலீசார் பறிமுதல் செய்துள்ளனர். சட்டம் 588 அல்லது 1998ஆம் ஆண்டு தொடர்பு மற்றும் பல்லூடக சட்டம் செக்ஷன் 255 கீழ் வாக்குமூலம் பதிவு மற்றும் விசாரணை மேற்கொள்ள சம்பந்தப்பட்ட ஆடவருக்கு முன்னதாக MCMC அறிவிப்பு கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளது. அதே சட்டம் செக்ஷன் 233 உட்பிரிவு 1A கீழ் இவ்வழக்கு விசாரிக்கப்படுகின்றது. குற்றம் நிரூபிக்கப்பட்டால் 5 லட்சம் வரை அபராதம் அல்லது அதிகபட்சம் 2 ஆண்டுகள் சிறை தண்டனை அல்லது இரண்டுமே விதிக்கப்படலாம். சமூக ஊடக பிரச்சனையை கையாள சுகாதார அமைச்சுடன் இணைந்து MCMC பணியாற்ற தயார். பயனர்களின் மன ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட சமூக ஊடகத்திற்கான அடிமையாகும் இயல்பற்ற பிரச்சனையை கையாள சுகாதார அமைச்சுடன் இணைந்து பணியாற்ற மலேசிய தொடர்பு மற்றும் பல்லூடக ஆணையம் MCMC தயாராக உள்ளது. மனநல பிரச்சனைகளை கையாள்வதற்கான தகுந்த நிபுணத்துவம் MCMC மற்றும் தொடர்பு அமைச்சிடம் இல்லை என்று தொடர்பு துணை அமைச்சர் தியோனி சிங் கூறினார். MCMC பொறுத்தவரை நாங்கள் அது குறித்த ஒரு வழிகாட்டியை வெளியிட தயாராக உள்ளோம். அதோடு 18 வயதுக்கு உட்பட்ட பயனர்களுக்கு பாதுகாப்பான வழிகாட்டிகளை உருவாக்கும் வகையில் அதன் தளங்களை முறைப்படுத்துவோம். ஆனால் 18 வயதை கடந்த பயனர்கள் தங்களின் சொந்த தேர்வுகளுக்கு பொறுப்பேற்க வேண்டும் என நான் நம்புகிறேன் என்றார் அவர். சமூக ஊடகங்களை பயன்படுத்துவதில் பொறுப்புடனும் விவேகத்துடன் இருக்க பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு மற்றும் கல்வி குறித்த தகவல்களை வழங்க MCMC-யின் மூலம் தகவல் தொடர்பு அமைச்சு உறுதி பூண்டுள்ளதையும் தியோ சுட்டிக்காட்டினார். ஊழல் வழக்கு விசாரணைக்கு உதவ SPRM-இடம் இஸ்மாயில் சப்ரி வாக்குமூலம். தம்மை சம்பந்தப்படுத்திய ஊழல் மற்றும் கள்ளப்பண பரிமாற்ற வழக்கின் விசாரணைக்கு உதவும் பொருட்டு முன்னாள் பிரதமர் டத்தோஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி யாக்கூப் நேற்று புத்ரஜயாவில் உள்ள மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையம் SPRM தலைமையகத்தில் வாக்குமூலம் அளித்தார்.
5 மணி நேரத்திற்கு மேலாக தமது வாக்குமூலத்தை பதிவு செய்த அவர் மாலை மணி 3:13க்கு எஸ்பிஆர்எம் தலைமையகத்திலிருந்து வெளியேறினார். செய்தி சேகரிப்பிற்காக காலையில் இருந்து அங்கு காத்திருந்து ஊடகவியலாளர்களிடம் கை மட்டுமே அசைத்தவாறு இஸ்மாயில் சப்ரி சென்றார். எனினும் ஊடகவியலாளர்களுக்கு எந்த ஒரு பதிலையும் அவர் அளிக்காத நிலையில் இந்த விசாரணை இன்று தொடரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. முன்னதாக காலை மணி 9:46க்கு இஸ்மாயில் சப்ரியை ஏற்றி வந்த வாகனம் காலை மணி 9:46க்கு எஸ்பிஆர்எம் அலுவலக வளாகத்தை வந்தடைந்தது. கடந்த மார்ச் 7ஆம் தேதி ரத்தஸ்ரீ இஸ்மாயில் சப்ரியிடம் இருந்து வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டிருக்க வேண்டும். எனினும் உடல்நலக் குறைவினால் அந்நடவடிக்கை நேற்றைய தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது. கடந்த பிப்ரவரி 21ஆம் தேதி தமது வீட்டில் மயங்கி விழுந்த அவர் தனியார் மருத்துவமனை ஒன்றில் அனுமதிக்கப்பட்டார். அண்மையில் ஒரு சொகுசு அடுக்குமாடி குடியிருப்பில் இஸ்மாயில் சப்ரிக்கு தொடர்புடையதாக நம்பப்படும் 17 கோடி ரிங்கிட் ரொக்கமும் 70 லட்சம் ரிங்கிட் மதிப்புள்ள தங்க கட்டிகளும் கண்டெடுக்கப்பட்டதாக எஸ்பிஆர்எம் தலைமை ஆணையர் தான்ஸ்ரீ அசாம் பாக்கி கடந்த மார்ச் 3ஆம் தேதி அறிவித்திருந்தார். கோலாலம்பூர், பினாங்கு, ஸ்லாங்கூரில் பொதுவெளியில் சிகரெட்டுகளை காட்சிப்படுத்த தடை. வரும் ஏப்ரல் 1ஆம் தேதி தொடங்கி கோலாலம்பூர், பினாங்கு, ஸ்லாங்கூர் ஆகிய மாநிலங்களில் உள்ள கடைகளில் பொதுவெளியில் சிகரெட்டுகளை காட்சிப்படுத்த தடை செய்யப்படும் என்று கோலாலம்பூர் மேயர் ரத்தஸ்ரீ மைமுனா முகமது ஷெரீப் தெரிவித்தார். 2024ஆம் ஆண்டு பொது சுகாதாரத்திற்கான புகைப்பிடிக்கும் பொருட்கள் கட்டுப்பாட்டு சட்டத்தின் கீழ் அனைத்து வணிகர்களும் இதற்கு இணங்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். சிகரெட்டுகள் மற்றும் மற்ற புகைப்பிடிக்கும் பொருட்கள் மூடிய அலமாரிகளில் பொதுமக்களின் கண்களுக்கு தெரியாமல் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும். சில்லறை விற்பனை கடைகளில் புகையிலை மற்றும் மின்னியல் சிகரெட் பொருட்களை காட்சிப்படுத்துவதும் தடை செய்யப்பட்டது. தடையை மீறும் தனி நபர்களுக்கு 500 முதல் 30,000 ரிங்கிட் வரை அபராதம் விதிக்கப்படலாம். அதே நேரத்தில் கடையின் உரிமையாளருக்கு 3 லட்சம் ரிங்கிட் வரை அபராதம் விதிக்கப்படலாம் அல்லது சிறை தண்டனை விதிக்கப்படலாம் என்றும் அவர் கூறினார். செயின்ட் ரயானால் 30 சொற்களை கூட கோர்வையாக பேச இயலாது. டாக்டர் பர்னஸ். ஆட்டிசம் எனப்படும் மதி இறுக்கத்தால் பாதிக்கப்பட்ட மறைந்த சிறுவன் செயின்ட் ரயான் அப்துல் மாதீன் 30 சொற்களை மட்டுமே பேச முடியும் என்றாலும் அவற்றை கோர்வையாக பேச அவனால் இயலாது என்று குழந்தைகள் நல மருத்துவ நிபுணர் ஒருவர் நேற்று பெடலிங் ஜெயா செஷன்ஸ் நீதிமன்றத்தில் தெரிவித்தார். இவ்வழக்கின் 24வது சாட்சியாளரான டாக்டர் பர்னஸ் லிம் ஏ இன்றைய வழக்கு விசாரணையின் போது அதனை கூறினார். முதன்மை பரிசோதனையை மேற்கொண்ட அரசு துணை தரப்பு வழக்கறிஞர் நூர் சஃப்ரீனா ஜுபைரிடம் செலாயாங் மருத்துவமனையின் முன்னாள் பணியாளருமான டாக்டர் பர்னஸ் குறிப்பிட்டார். ஜெயின் ரயானை புறக்கணித்ததாக அச்சிறுவனின் பெற்றோர் ஜைம் இக்வான் சஹாரி மற்றும் இஸ்மானிரா அப்துல் மனாப் எதிர்நோக்கிய வழக்கு விசாரணையின் 13வது நாளான நேற்று நீதிபதி டாக்டர் ஷாலினா வார்னோ முன்னிலையில் டாக்டர் பர்னஸ் இந்த வாக்குமூலத்தை அளித்தார்.